அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். உங்களுக்கு தெரியும், இப்போது முதலாம் தவணைக்குரிய எக்ஸாம் நடைபெற இருப்பதனால முதலாம் தவணை சம்பந்தமான ஒரு மீட்டல் வகுப்புக்கான ஒரு குரூப் தான் கிரியேட் பண்ணப்பட்டு அந்த குழுமத்தினூடாக ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் ஒன்று அனுப்பப்பட்டது. சித்தி விநாயகர் இந்து கல்லூரி தேசிய பாடசாலை மன்னார் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் உங்களுக்கு ஆல்ரெடி அனுப்பப்பட்டது. அந்த பேப்பருக்குரிய விளக்கம்தான் இப்போது தரப்பட உள்ளது. அப்போ கட்டாயம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்னர் அந்த பேப்பரை நீங்கள் பிரிண்ட் எடுத்து அந்த செல்ஃபாக நீங்கள் என்ன செய்யணும், முடிந்த அளவு கேள்விகளை செய்து பார்த்து இந்த காணொலியை பார்ப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 100% பிரயோசனமாக இருக்கும். அதில் நீங்கள் விட்ட தவற விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியாக பிள்ளையாங்கிறத செக் பண்ணி எத்தனை சரி வந்திருக்குங்கிறத நீங்கள் கரெக்ஷன் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். அப்போ நேரடியாக முதலாவது கேள்விக்கு செல்வோம். அந்த பேப்பர் உங்களோட கையில் இருக்கும் பிள்ளைகள், அதை பார்த்து கொள்ளுங்க. ஒருவர் 15% எளிய வட்டிக்கு ரூபாய் 60,000 கடனாக பெற்றுக்கொண்டார். இவர் ஓராண்டு இறுதியில் செலுத்த வேண்டிய வட்டி எவ்வளவு? அப்போ இதில் வட்டி 2 வகையான வட்டி இருக்குது. ஒன்று எளிய வட்டி, இன்னொன்று கூட்டு வட்டி. அப்போ கூட்டு வட்டி சம்பந்தமாக நீங்கள் செகண்ட் டேர்மில் படிப்பீர்கள். அப்போ இது எளிய வட்டி சம்பந்தமான ஒரு விடயம். மொத்த தொகை கேட்கல, ஓராண்டு வட்டியை கேட்கணும். ஓராண்டு வட்டியை மட்டும் கேட்கறதால சதவீதம் என்பது உங்களுக்கு தெரியும் 100 பெறுமதி. நீங்கள் 100 ரூபாய் லோன் எடுப்பீங்கன்னு சொன்னால், கடன் எடுப்பீங்கன்னு சொன்னால், அந்த ஒருவர் 15% எளிய வட்டிக்குன்னு அப்படின்னா 100 ரூபாய் கடன் எடுப்பீங்கன்னா ஓராண்டு வட்டி 15. அப்போ 15% பின்னமாக மாற்றும் போது 100 மேல் 15 என்று வரும். இதில் கருத்து 100 ரூபாய் லோன் எடுத்தால் ஓராண்டு வட்டி, ஒரு வருஷத்துக்குரிய வட்டி 15. அவர் எடுத்த லோன் பணம் 60,000 என்று சொல்லப்படுது. அப்போ 60,000ஆல் பெருக்கும் போதும் இதற்கான ஓராண்டு வட்டி வரும். அப்போ 2 0 2 0 விட்டுப்படும். 6 பெருக்கி கொள்ளுங்க. 6 5 30, 3 மிச்சம், 1 6 6 3 9. விட்ட 2 0 சேர்ப்பீங்கன்னு சொன்னால் ரூபாய் 9,000 என்று வரும். இது ஒரு வருஷ வட்டி. 2 வருஷம்னு கேட்டால் இந்த 9,000 2ஆல் பெருக்கணும். 3 வருடம் என்றால் 9,000 3ஆல் பெருக்கணும். இப்படி எத்தனை வருட வட்டியை கேட்கணும், ஒரு வருட வட்டியை கண்டு போட்டு அவன் கேட்ட ஆண்டால் பெருக்கி கொள்ள வேண்டும். சில நேரம் வட்டியுடன் செலுத்த வேண்டிய மொத்த பணத்தை கேட்டால், அப்போ ஓராண்டு முடிவில் செலுத்த வேண்டிய மொத்த தொகையை கேட்டால் எடுத்த லோனையும் அந்த ஓராண்டு வட்டியை என்ன செய்யணும், கூட்ட வேண்டும். 60,000 9,000 கூட்டும் போது 69,000 என்று வரும். அப்போ கேட்ட கேள்விக்கு ஏற்ப விட கொடுக்க வேண்டும். அப்போ இந்த கேள்வியில் செலுத்த வேண்டிய வட்டியை மட்டும் கேட்க, ஸோ 9,000 என்று விடை கிடைக்கும். இப்போ இரண்டாவது கேள்வியை பாருங்க. ஒரு அரைவட்டம் ஒன்று தரப்படுகின்றது. அந்த அரைவட்டத்தினுடைய விட்டம்தான் 14 சென்டிமீட்டர் என்று சொன்னால் கேள்வி அந்த தரப்பட்ட வட்டத்துண்டின் சுற்றளவை கேட்காது. அது எப்படி செய்யணும் என்றால், ஒரு பொதுவான சமன்பாடு இருக்கு. ஒரு ஆரச்சிறையினுடைய சுற்றளவு காண்பதற்கான பொதுவான சமன்பாடு 360 மேல் தீட்டா தர 2πr என்று சொன்ன வில்லின் நீளம், அதோட கூட்டணும் 2r. இதுதான் பொதுவான சமன்பாடு. அப்போ இந்த சமன்பாடை பயன்படுத்தியும் அரைவட்டத்தினுடைய சுற்றளவை காணலாம். அரைவட்டத்தினுடைய மையக்கோணம் தரமாட்டான், அது 180 பாகம். ஸோ நான் இந்த சமன்பாடை போடாமல் அரைவட்டத்துக்கு மட்டும் ஒரு விசேடமான சமன்பாடு இருக்கு. இதை விட இலகுவான ஒரு சமன்பாடு πr + 2r. அரைவட்டத்துக்கு மட்டும், வேற எந்த ஆரச்சிறைக்கும் அல்ல, அரைவட்டத்துக்கு மட்டும். பைர பெருமானம் 22 தர, இது விட்டம் தான் 14 சென்டிமீட்டர். அப்போ ஒரு விட்டம் ஒரு 2 ஆரைக்கு சமன். அப்போ விட்டத்தை தந்து போட்டு ஆரையை கண்டுபிடிக்கணும் என்றால் 2ஆல் வகுக்க வேண்டும். 14 2ஆல் வகுத்த 7 என்று வரும். சாக 2 தர 7. அப்போ இதை சுருக்கி பிறகு கூட்டினீங்கன்னு சொன்னால் சுற்றளவு கிடைக்கும்.
அப்போ 7 7 வெட்டுப்படும். அப்போ 22 சாக 2 தர 7 14. இந்த ரெண்டையும் கூட்டும் போது 36 சென்டிமீட்டர் என்று இந்த அரை வட்டத்தினுடைய சுற்றளவு கிடைக்கும். இங்கே இந்த சமன்பாடை போட்டு செய்தாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும். அது செய்தாலும் சரி, அது பிழை இல்லை. ரைட், மூன்றாவதை பாருங்க. ஏ வர்க்கம் சய 7a சக 10 என்று வருது. காரணிப்படுத்துக. இப்படி மூவுறுப்பு இருபடி கோவைகள் வரும்போதும் கட்டாயம் 4 உறுப்பாக மாற்ற வேண்டும் என்று 10ஆம் ஆண்டிலிருந்து படிச்சிருப்பீங்க. ஏ வர்க்கத்துக்கு முன்னுக்கு எந்த பருமனும் இல்லைன்னு சொன்ன ஒன்று இருக்கும். அந்த ஒன்றையும் 10ஐயும் பெருக்கி வாரதான் பெருக்கு தொகை 10 என்று வரும். இப்போ ஏ வர்க்கத்துக்கு முன்னுக்கு 3 வந்தால் இந்த 3ஐயும் 10ஐயும் பெருக்கி வாரதான் பெருக்கு தொகை 30 என்று வரும். ஸோ பெருக்கினா 10 வரணும், கூட்டினா 7 வரணும்டா ஒரே ஒரு சோடி மட்டும் சப்போர்ட் ஆகும். அந்த சோடியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ I2 10 பெருக்கினா 10 வருது. 5ஐயும் 2ஐயும் கூட்டக்கோல 7 வருது. கூட்டுத்தொகைங்கிறது கூட்டி மட்டும் பார்க்கறல, கூட்டி சப்போர்ட் ஆகலைன்னு சொன்னால் கழித்து பார்க்க வேண்டும். இப்போ 5ஐயும் 2ஐயும் நம்ம என்ன செய்யணும்? கூட்டி பார்க்கக்குள்ள 7 வருதுன்னு சொன்னால் நீங்கள் தெளிவாக படிச்சிருப்பீங்க தியரி வகுப்புல. கூட்டும் போது கூட்டுத்தொகை வந்தால் 2 பெருமானத்துக்கும் சமனான அடையாளத்தை இட வேண்டும். அதை எதை வைத்து தீர்மானிக்கணும் என்று சொன்னால், கூட்டுத்தொகைக்கு முன்னுக்கு பாருங்க மறை அடையாளம் இருந்தால் 2 பெருமானத்துக்கும் மறைய போட வேண்டும். சகை இருந்தால் 2க்கும் சகையை போட வேண்டும். கூட்டி கூட்டுத்தொகை வந்தால், கழித்து கூட்டுத்தொகை வந்தால் யாதாயிரம் ஒன்றுக்கு பிளஸும் இன்னொன்றுக்கு மைனஸும் வரும். அப்போ இங்கே மறை வந்தால் கூடிய பெருமானத்துக்கு மறை, குறைந்த பெருமானத்துக்கு நேர். நேர் வந்தால் கூடிய பெருமானத்துக்கு நேர், குறைந்த பெருமானத்துக்கு மறை. இவ்வாறு அந்த கழிக்கும் போது கூட்டுத்தொகை வந்தால் அந்த குறியீட்டை போட வேண்டும். இது கூட்டும் போது வந்ததால் 2க்கு முறை அடையாளம் கொடுக்க வேண்டும். அப்போ கூட்டுத்தொகைக்கு முன்னுக்கு மறை இருப்பதனால 2க்கு மறையை கொடுத்தீங்கன்னு சொன்னால், இப்போ பெருக்கி பாருங்க நேர் 10 வருது, கூட்டி பாருங்க மறை 7 வருது. தெரியாத கணியம் ஏ சார்பாக இருப்பதனால ஏயை கொடுத்து போட்டு, இப்போ ஏ வர்க்கம் இவரை தான் 2ஆ உடைக்கணும். அப்போ மறை 5a சய 2a சக 10 என்று இந்த 3 உறுப்பை 4 உறுப்பாக மாற்றிவிட்டு முதல் 2லையும் பாரு ஏயை பொதுவாக எடுத்தால் ஏ சய 5 என்று வரும். மறை என்ற மறையை போட்டு இந்த 2 உறுப்புலையும் 2 பொதுவாக எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே என்ன கோவை வருகின்றதோ அதே கோவை தான் இங்கே மாற்றம் இல்லாமல் வரும். அப்போ ஏ சய 5 ஒரு காரணியாகவும் வெளியால வார ஏயும் இந்த கோவைக்கு வெளியால வார சய 2ம் சேர்ந்து மற்றும் ஒரு காரணியாக இருக்கும். அப்போ கட்டாயம் நேரடியாக விடைய கொடுக்கிறத விட செய்முறையோட 3 உறுப்பு வந்தால் 4 உறுப்பாக மாற்றி செய்யும் போதும் இந்த 4 உறுப்புக்கு ஒரு புள்ளியும் கடைசியாக எழுதப்பட்ட விடைக்கு ஒரு புள்ளியுமாக 2 புள்ளிகள் வழங்கப்படும். நேரடியாக விடை எழுதும் சந்தர்ப்பத்தில் 1 புள்ளிகள் மாத்திரம் உங்களுக்கு வழங்கப்படும். கட்டாயம் செய்முறை முக்கியம் பிள்ளைகள், அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ 4வது கேள்வி, தரப்பட்ட தரவுகளுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை கேட்க. இப்போ படம் தரப்பட்டிருக்கு, அந்த உருவத்தில் எக்ஸ் தரப்பட்டிருக்கு. தெளிவாக பாருங்கடா, இது ஒரு இரு சமபக்க முக்கோணி. 2 பக்கம் சமனாக தரப்பட்டிருக்கு. ஸோ இரு சமபக்க முக்கோணி. முக்கோணி 1 முக்கோணி 2 என்ற பாடம் 10ஆம் ஆண்டில் படிச்சிருப்பீங்க. அப்போ இரு சமபக்கம் வந்தால் அந்த சமபக்கத்துக்கு எதிரே உள்ள கோணம் சமன். அப்போ அந்த தேற்றம் தெரிந்தால் ஈஸியாக இந்த கேள்விக்கு விடையை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, இது 50 பாகனா இந்த இடமும் 50 பாக. இந்த இடத்துல தான் எக்ஸ் இருக்குங்கிறதால எக்ஸின் பெருமானம் 50 பாகை என்று நேரடியாக எழுதி கொள்ள முடியும். இப்போ 5வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 10 6 11 12 15 5 இந்த தரவு கூட்டத்தின் இடையத்தை காண்க. இடையை என்று சொன்னால் வேறு, இடையை ஈனா டையனா ஐயனா. இடையை என்று சொன்னால் எல்லாத்தையும் கூட்டி எத்தனை ஈட்டுக்கள் இருக்கின்றதோ அந்த ஈட்டுக்கள எண்ணிக்கையால் பிரிக்க வேண்டும். இடையத்தை என்று சொன்னால் பிள்ளைகள் நடுவுல வார இட்டு. அப்போ இடையத்தை கேட்டால் கட்டாயம் தந்த எண் பரம்பல ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசைப்படுத்தணும். நிச்சயமாக கட்டாயம் அதை செய்து கொள்ள வேண்டும்.
அப்போ இது டிஸ்ஆர்டரில் இருக்கு, ஒழுங்கற்ற முறையில் இருக்கு. அப்போ நீங்கள் விரும்பின ஆர்டர் பண்ணலாம், ஒன்று ஏறு வரிசைப்படுத்தலாம் இல்லாட்டி இறங்கு வரிசைப்படுத்தலாம். எல்லாருக்கும் வார விட ஒன்றாகத்தான் வரும், அதில் வித்தியாசமாக விட வராது. ஸோ நான் ஏறு வரிசைப்படுத்துகிறேன், சின்னதிலிருந்து பெரிது வர எழுதி கொள்கிறேன் 5, அதை விட பெரிது பாருங்க 6 இருக்கு, அதை விட பெரிது 7 இருக்கு, அதை விட பெரிது 10, அங்கே 11, 12, 15, 11, 12, 15. இதை ஏறு வரிசைப்படுத்தி போட்டு இடையத்துக்கு ஒரு சின்ன மெதட் ஒன்று இருக்கு, 2 மெதட் இருக்கு. ஒன்று எப்படி என்று சொன்னால் இந்த ஆரம்பத்தையும் இறுதியையும் பெற்று இப்படி இரண்டாவதையும் இறுதியில் வார இரண்டாவதையும் பெற்று இவ்வாறு வெட்டி கொண்டு போகும்போது இறுதியாக பாருங்க 10 மிச்சமாக இருக்கு. அப்ப இந்த 10 தான் இடையமாக இருக்கு. இது ஒரு மெதட். இன்னொன்று இருக்கிற சமன்பாட்டு முறை. என்ன சமன்பாட்டு முறை என்று சொன்னா n+1/2 ஆவது ஈட்டு. இதான் இடையம் காண்பதற்கான சமன்பாடு. இங்கு n என்பது இதில் எத்தனை ஈட்டுகள் இருக்கின்ற எண்ணணும். அப்போ 1 2 3 4 5 6 7. அப்போ எண்ணுக்கு 7 போட்டு அதனுடன் 1ஐ கூட்டி 2ஆல் பிரிக்கும் போது அப்போ 7 1 8, 8ஐ 2ஆல் பிரித்தா 4வது ஈட்டு என்று வரும். அப்போ 4 விடை அல்ல, 4வது இடம். அப்போ நீங்கள் முன்னால் இருந்து 4வது இடத்தை பார்த்தாலும் 10 தான், பின்னால் இருந்து 4வது இடத்தை பார்த்தாலும் 10 தான். ஸோ இதில் இடையம் 10 என்று விடை வரும். சில சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு இலக்கம் சேர்ந்து வந்தால் இப்போ மொத்தம் எத்தனை இலக்கம் ஈட்டிருக்கும் 8. அப்போ 8ஓட 1 கூட்டங்கள் 9. 9 2ஆல் பிரித்தா 4.5. இப்போ 4.5 வரக்கூட சில சந்தர்ப்பத்தில் இரட்டை எண் ஈட்டுகள் தரும்போது தசத்தில் வரும். அப்போ 4.5வது ஈட்டுன்னு வரக்கூட நீங்கள் செய்ய வேண்டியது 4.5ங்கிறது 4வது ஈட்டுக்கும் 5வது ஈட்டுக்கும் இடை நடுவே தான் 4.5 இருக்கும். அப்ப 4வது ஈட்டையும் 5வது ஈட்டையும் கூட்டி 2ஐயும் கூட்டி எப்போதும் 2ஆல் பிரிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அங்கே ஒரு 16 இருக்குன்னு எப்பயுமே சும்மா சொல்றேன்னா 16 இருக்குன்னு சொன்னா அப்ப 4.5 4வது ஈட்டு 10, 5வது ஈட்டு 11, 10ஐயும் 11ஐயும் கூட்டி 2ஆல் பிரிக்கணும். பிரித்து என்ன விடை வருமோ அதுதான் இடையமாக இருக்கும். அது தசத்திலையும் வரலாம், முழு எண்ணிலையும் வரலாம். அப்போ 10, 11, 21, 21 2ஆல் பிரித்தா 10.5 என்று விடை வரும். சரிதானே? அப்போ இரட்டை எண்ணில் வந்தாலும் ஒற்றை எண்ணில் ஈட்டுக்கள் எண்ணிக்கை வந்தாலும் செய்ய தெரியணும். கட்டாயம் ஒரு கேள்வி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமில் வரலாம். இப்போ 6வது கேள்வியை பாருங்க. மறை 2 5ஆம் அடுக்கு ஒரு சிறு இடைவெளி +2 5ஆம் அடுக்கு. அதே போன்று மறை 2 மறை 4ஆம் அடுக்குன்னு போட்டிருக்கான். அதே மாதிரி +2 மறை 3ஆம் அடுக்கு என்று போட்டிருக்கான். இப்போ இதில் என்னென்று சொன்னால் பெரிது சிறிது என்ற அடையாளத்தை பயன்படுத்தி இடைவெளி நிரப்பட்டான். நீங்கள் 8ஆம் ஆண்டில் படிச்சிருப்பீங்கடா. இதை பெருமானம் காணாமல் எப்படி விரைவாக கண்டுபிடிப்பது என்று சொன்னால் அடிமறையில் வரக்கோல இவர் ஒற்றை எண்ணில் வந்தால் அடுக்கு ஒற்றை எண்ணில் வந்தால் வார விடையின் பெருமதி மறையில் வரும். சரிதானே? பெருமானம் காண தேவையில்ல. விடையின் பெருமதி என்ன அடையாளத்தில் வரும் என்று பார்ப்போம். மறையில் வரும். இவர் அடிநேராக இருந்து ஒற்றை எண்ணில் வந்தாலும் பிரச்சனை இல்லை, இரட்டை எண்ணில் வந்தாலும் பிரச்சனை இல்லை. வார விடையின் பெருமதியின் அடையாளம் எப்பயும் நேர். இப்போ மறை பெருசா இருக்குமா நேர் பெரிதாக இருக்குமா? நேர் தான் பெரிது. அப்போ நீங்கள் பெருமானத்தை பார்க்காம குறியீட்டை பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம், எது பெரிதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ அடுத்த விடயத்தை பாருங்க. இது ஒரு மறைச்சுட்டி, இதுவும் ஒரு மறைச்சுட்டி. இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர் சுட்டியாக மாற்ற கொலை 1 கீழ் மறை 2 4ஆம் அடுக்கு என்று வரும். அதே போன்று அங்கால பாருங்க 1 கீழ் +2 3ஆம் அடுக்கு என்று வரும். இப்போ இவரை பெருமானம் இதில் வரும், நேரில் வரும். அதாவது நேரில் வரும், ஆனால் 2 4 தடவை போட்டு பெருக்கக்கோல 16. அப்போ 1 கீழ் 16 வரும். இவர் அடிநேர், இவர் ஒற்றை எண். அப்போ அதுக்கும் நேரில் வரும். 2 3 தடவை போட்டு பெருக்கினா 8 என்று வரும். இப்போ ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்களா. என்ன விஷயம் என்று சொன்னால் இப்போ தொகுதியின் சமனாக இருக்கா இல்லையா? நீங்கள் 6ஆம் ஆண்டில் படிச்சிருப்பீங்க. இதில் பெருமானத்தை கண்டு செய்கிறதான் ஈஸியாக இருக்கும். தொகுதியின் சமனாக இருக்கும்போது பகுதி எண்ணில்
எது சிறிய பெருமானமோ எது குறைந்த பெருமானமோ அதுதான் பெரிய பின்னமாக இருக்கும். அப்போ அந்த தொகுதி எண் சமனாக இருக்கும்போது பகுதி என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 16 இருக்கு. 8லையும் 16லையும் 8 தான் சிறிய பெருமானம். அந்த சிறிய பெருமானம் உடைய பின்னம் தான் பெரிய பின்னமாக இருக்கும் என்று படிச்சிருப்பீங்க. பகுதி எண் சமனாக இருந்தால் தான் தொகுதி எண்ணில எது பெரிதோ அதுதான் பெரிய பின்னம். இது தொகுதி எண் சமனாக இருக்கு. அப்ப பகுதி எண்ணை பார்க்க கூட எது சிறிய பெருமானமோ அதுதான் பெரிய பின்னம். அப்ப இதை வைத்துக்கொண்டு இந்த ரெண்டு தந்த பெருமானத்தில் எது பெருசாக இருக்குமெண்டா மறை பிளஸ் 2 மறை 3ஆம் அடுக்கு தான் பெரிய பெருமானமாக இருக்கு. ஸோ நீங்க இப்படி ரஃப் ஷீட்ல இந்த விடையை செய்து பார்த்து போட்டு நீங்க என்ன செய்யலாம், அந்த பெரிது சிறிது என்ற அடையாளத்தை போட்டுக்கொள்ள முடியும். கேள்வி, வெண்ணுருவில் நிலற்றப்பட்ட பகுதியை தொடை குறிப்பீட்டில் தருக. இது வளமையா 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டுல நீங்க அடிக்கடி பேப்பர்ல வந்த கேள்விகள் தான். இப்ப ஏக்கும் பி என்ற தொடைக்கு வெளியே வந்தா உங்களுக்கு தெரியும் ஏ யூபி யூன்னு சொன்னா யூனியன் சேர்க்கிற 2 வட்டமும் சேர்ந்து வரும். இது 2 வட்டமும் சேர்ந்து வராம வெளி பிரதேசம் வருகின்றது என்று சொன்னா பிரக்கெட் பண்ணி அந்த டேஸ் நிரப்பி என்ற அடையாளத்தை போட வேண்டும். இவ்வளவு. அப்ப ஏ யூ பி என்று சொன்னா யூ என்று சொன்னா ரெண்டும் சேர்ந்து வாரது. என் மாதிரி வந்தா தான் இடைவெட்டு அது நடுவுல வாரது. அதை தெளிவாக விளங்கணும். அப்ப ஏ யூ பி முழுவதின் டேஸ் என்று சொன்னா தான் இந்த நிலற்றப்பட்ட பிரதேசத்தை இந்த தொடை குறிப்பீடு காட்டிக்கொள்ளும். இதே போன்று 8வது கேள்வியை பாரு. செவ்வகம் ஏபிசிடியில ஏபி அது ஏபி கேபிட்டல் பியா 15 சென்டிமீட்டர், பிசி வந்து 8 சென்டிமீட்டர் ஏசியினுடைய நீளத்தை கேட்காது. அப்ப செவ்வகத்துல பண்பு உங்களுக்கு தெரியணும். அதுல மூளை கோணங்கள் எல்லாம் 90 செங்கோணமாக இருக்கும். அப்ப இந்த விடயத்தை வைத்துதான் நமக்கு தேவையான இந்த ஒரு பக்கம் அந்த செங்கோண முக்கோணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, ஏபி தெரியும், பிசி தெரியும், கேட்டது ஏசி. அப்ப ஏசிங்கிறது இந்த செங்கோணத்துக்கு எதிரே உள்ள செம்பக்கமாக இருக்கும். அப்ப பைதகரசின் தேற்றத்தை பயன்படுத்தணும். பைதகரஸ் என்ன சொல்றார், செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் செம்பக்கம் என்றா அந்த செம்பக்கத்தின் வர்க்கம் ஏசி வர்க்கம் சமன் 15 வர்க்கம் சாக 8 வர்க்கம் என்று சொல்லப்படுது. அப்ப ஏசி வர்க்கம் சமன் 15 பெருக்கணும் 225, 15 2 பெருக்கி 30 போடக்கூடாது. 15 மற்றும் ஒரு 15 அதே 15 பெருக்க கூட 225, 8 8 பெருக்கினா 64. அப்ப ஏசி வர்க்கம் சமன் 2ஐயும் கூட்டும் போது 289 என்று வரும். வர்க்கத்தை இல்லாம செய்தா இவருக்கு ருட் போட்டிங் என்று சொன்னா இது ஒரு சதுர எண். எத்தனையாவது சதுர எண் என்று சொன்னா 17வது சதுர எண். 17 17 பெருக்கும் போது 289 வரும். ஸோ இந்த ஏசியினுடைய பெருமானம் 17 சென்டிமீட்டர் என்று கிடைக்கும். ரைட். இப்போ 9வது வினா, 9வது கேள்வி, ஒரு மடக்கை வடிவத்தில் தரப்படுது. அடி 3ஐ உடைய 27 மடக்கை 3 ஆகும் என்று இவ்வாறு சொற்களில் எழுதப்படும். அடி 3ஐ உடைய 27 மடக்கை 3 ஆகும். இது குறியீட்டில் சொல்லப்படுது. நான் சொன்னது எழுத்தில் எழுதக்கூடிய முறை. அப்ப கேள்வி என்னன்னு சொன்னா சுட்டி வடிவில் தருக. மிக இலகுவான ஒரு கேள்வி, கட்டாயம் வரக்கூடிய ஒரு பாட் தான். அப்ப சுட்டி வடிவத்தில் கேட்டா அடி ஒருபோதும் மாறாது. இந்த 3 அப்படியே இருக்க இவரும் தான் இடம் மாற்றம் செய்யப்படும், வேற ஒன்றும் இல்லை. அப்ப 27 இருக்கிற இடத்துல 3 வரும், 3 இருக்கிற இடத்துல 27 வரும். மறதியில லொக் போட்டா பிழை. அப்ப சுட்டி வடிவத்துல கேட்டா லொக்கோ எல்ஜியோ போடக்கூடாது, அது மடக்க வடிவம். லொக் எல்ஜி வந்தா மடக்கை வடிவம். அப்ப மடக்கை வடிவத்தை சுட்டி வடிவத்துக்கு கேட்பான். இல்லை சுட்டி வடிவத்தை தந்து போட்டு மடக்கை வடிவத்துக்கு கேட்டா அடி என்னவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 10ஆக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க லொக் போட்டீங்கன்னு சொன்னா கட்டாயம் அடி போட வேண்டும், அடி மாறாது. அதன் பிறகு இது ரெண்டும் என்ன செய்யும், இடம் மாற்றம் செய்யப்படும். இவ்வளவு தான், வேறொன்றும் இல்லை.
அப்போ இப்போ உதாரணத்துக்கு 10 கணம் சமன் 1000 வந்தால் இவருக்கு நீங்கள் லொக் போடாமலும் எழுதலாம். அடி 10க்கு மட்டும் எல்ஜி என்ற ஒரு விசேடம் இருக்குன்ற உங்களுக்கு தெரியும். எல்ஜி என்று சொன்னால் அடி 10. அப்போ அடி 10ன்னு போடக்கூடாது. இவரும் இடம் மாற்றம் செய்யும் போது 1000 சமன் 3 இவ்வாறும் எல்ஜியில் எப்போ எழுதணும் என்று சொன்னால் அடி 10 வரக்கோளம் மட்டும்தான் எல்ஜி ஃபார்மில் நீங்கள் இந்த மெதட்டில் எழுதலாம். அல்லது பொதுவான ஒரு மெதட் இருக்குது, நீங்கள் லொக் போட்டு எழுதலாம். லொக் போட்டால் கட்டாயம் அடியை போட்டு நீங்கள் என்ன செய்யணும், இடமாற்றம் செய்ய வேண்டும். 1000 சமன் 3 இந்த ரெண்டும் சரி, நீங்கள் எந்த மெதட்லையும் எழுதி கொள்ள முடியும். ஆனால் எல்ஜி போடணும் என்று சொன்னால் அடி 10ஆகத்தான் கட்டாயம் காணப்பட வேண்டும். இப்போ 10வது கேள்வியை பாரு. 1 x ஆக 2 3x. அப்போ ஒரு பின்னத்தை கூட்டணும் அல்லது கழிக்கணும் என்று சொன்னால் கட்டாயம் பகுதியின் சமனாக இருக்கணும். அப்போ இங்கே தெரியா கணியம் மட்டும்தான் சமனாக இருக்கு, பருமன் சமன் இல்லை. அப்போ இங்கே 3 இருக்கு, இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1க்கும் 3க்கும் போமாசி என்ன 3. அப்போ எக்ஸ் சமனாக இருக்குங்கிறதால மொத்தமான போமாசி 3x என்று வரும். அப்போ இந்த 3x ஆல்ரெடி இருக்கிறதால இவரை 3x ஆக மாற்றணும் என்று சொன்னால் மேலே கீழே 3ஆல் பெருக்கினா மேலேயும் 3ஆல் பெருக்கணும். இப்போ பாரு, 3x மேல் 1 3 3 3x மேல் 2. இப்போ 2 பகுதி என்னும் சமன் என்று சொன்னால் ஒரு 3x போட்டிங்கன்னு சொன்னால் 3 2 5. அப்போ கடைசி விட 3x மேல் 5 என்று கிடைக்கும். 11வது வினா, வர்க்கமூலம் 15 பெறுமதியை முதலாம் அண்ணளவாக்கத்தில் காண்க. அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த வர்க்கமூலம் 15ங்கிறது 2ஆம் அலகு 10ஆம் ஆண்டில் அண்ணளவாக்கம் என்ற பாடம் இருக்குது. வர்க்கமூலம் அதனூடாக படிச்சிருப்பீங்க. வர்க்கமூலம் 9ஐ விட பெரிதாகவும் அதே போன்று வர்க்கமூலம் 16ஐ விட சிறியதாகவும் காணப்படுது. 9னுடைய பெறுமதி உங்களுக்கு தெரியும் 3ம், 16னுடைய பெறுமதி 4ம். இதில் 2 கேள்வி கேட்கப்படும். இந்த வர்க்கமூலம் 15 எந்த நிறை எண்களுக்கு இடையில் அல்லது முழு எண்களுக்கு இடையில் என்று கேட்டால் 3,4க்கு இடையில் என்று எழுத வேண்டும். ஆனால் இந்த கேள்வி முதலாம் அண்ணளவாக்கத்தின் பெறுமதியை கேட்கான். சில நேரம் 4 விடைகளை தந்து போட்டு சரியான விடையின் கீழ் கோடிடுகிற மாதிரி கேள்வி வந்தால் கட்டாயம் செய்முறை செய்யத்தான் வேணும், செய்து பார்க்க வேண்டும். நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தும் போது சொல்லியிருப்பேன், முதலாவதுக்கும் 2ஆவதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். 15லிருந்து 9 போன 6 என்று வரும். அதன் பிறகு ஃபர்ஸ்ட்டுக்கும் 3ஆவதில் இருக்கிற பெருமானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். 16லிருந்து 9 கழித்தா 7 என்று வரும். இதை பார்த்து போட்டு முதலாவது பெருமானம் 3 தெரிந்த பெருமானம் 3ஓட கூட்டணும். முதலாவது வித்தியாசத்தை 2ஆவது வித்தியாசத்தால் பிரிக்க வேண்டும். அப்போ 6 7ஆல் பிரிங்க. நமக்கு தேவை தசத்துக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் வந்தால் போதும். அப்போ அடங்காதுங்கிறதால 0 போகிறேன், தசத்தை வச்சு 60. அப்போ 8 7 56 நமக்கு தேவை, அங்கால தசம தானம் தேவையில்லை. அப்போ 3 சாக 0.8 போட்டால் சரி. அப்போ 3ஐயும் 0.8ஐயும் கூட்டினா 3.8. இது விடை அல்ல, சில நேரம் விடையாகவும் வரலாம். இது எதுக்கு அண்மையில் இருக்குங்கிறத பார்க்கும் முறை. அப்போ நீங்கள் ஓர்டரில் பார்க்க தேவையில்லை. அப்போ எதுக்கு மிக கிட்ட இருக்குங்கிறத பார்க்குற முறை தான் இது. அப்போ 3.8 விடையாக வரலாம் அல்லது 3.9 வரலாம். அப்போ இது வருமானு எப்படி தீர்மானிக்கிறேன்னு சொன்னால் 3.8 3.8ஆல் பெருக்கணும். 3.9 3.9ஆல் பெருக்கி அந்த வார விடைகளை வைத்து தான் தீர்மானிக்க வேண்டும். அப்போ இதை எவ்வாறு பெருக்குவதுன்னு சொன்னால் 38 38ஆல் பெருக்கிக் கொள்வோம். அப்போ 8 8 64, 6 மிச்சம், 8 3 24, 6 30, 3 தரட்டு 24, 2 மீதி, 3 9 2 11. இதை கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்போ 4 எத்தனை 1. அப்போ 2 இலக்கத்தை தள்ளி குத்து வைத்தீங்கன்னா 14.44 என்று வருது. அதே போன்று 39 39ஆல் பெருக்கிக் கொள்வோம். 81 8 மிச்சம்,
27 மட்டும் 35, 3 தர 9 27, 2 மிச்சம் 3 9 2 11. இதை கூட்டினீங்க என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் 5 1 15.21. அப்போ ஒன்று 15ஐ விட குறைந்த பெருமானமும் மற்றையது 15ஐ விட கூடிய பெருமானமும் வரும். இப்போ நீங்கள் எடுக்கணும் 15 வரணும்னா கூட்டணும்னே. அப்போ 0.56 கூட்டணும். இங்கே 15 வரணும் என்று சொன்னால் கழிக்கணும் 0.21 கழிக்கணும். இப்போ கூட்டல் கழித்தலை விட்டு போட்டு இந்த நீளத்தால் மார்க் பண்ணப்பட்ட பெருமானத்தில் எது குறைந்த பெருமானம் என்கிறத தீர்மானிக்கணும். 0.56 சிறிசா 0.21 சிறிசா 0.21. அது எப்போது வந்து 3.9 பெருக்கும் போது. ஆகவே வர்க்க மூலம் 15 பெருமானம் 3.9. நீங்கள் செய்முறையை பார்த்து போட்டு நேரடியாக விடைய போட்டாலும் அதற்குரிய புள்ளி உங்களுக்கு கிடைக்கும். 12வது கேள்வியை பாருங்கடா. 2x 5 பெரிது 11 திருப்தி செய்யும் எக்ஸின் எல்லாம் நேர் எண் தொடைய கேட்க கேள்வி ஃபுல்லாக வாசிக்கணும். இதை மாதிரி தீர்த்து கொள்வோம். அப்போ 5 கழிப்பட்டா இதுவும் சமன் போல தான் சமநிலையை பார்க்கணும். அப்போ அங்கால போனால் கூட்டுப்பாடும். அப்போ 16. சில ஆசிரியர்கள் இதான் உண்மையான முறை இருந்தாலும் பாருங்க, இந்த மறையஞ்சு இல்லாமல் செய்யணுமெண்டா 2 பக்கமும் 5ஐ கூட்ட வேண்டும். இந்த படிமுறையை குறைத்து தான் நான் நேரடியாக 11ஓட 5 கூட்டி 16 போடுறேன். ஸோ நீங்கள் இந்த முறையை ஃபாலோ பண்ணலாம், அதில் பிழை இல்லை. அப்போ 5 கழிப்படுது, அங்கால போனால் கூட்டுப்படும் 16 வரும். 2 பெருக்குப்படுது, இங்கே வந்தால் பிரிப்படும், அப்போ 8 என்று வரும். ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும் சமநிலை மாறும் என்று கிரேட் 9ல் படிச்சிருப்பீங்க. அப்போ எக்ஸுக்கு முன்னுக்கு ஒரு மறை பெருமானம் பெருக்கலாக வந்தால் சமனுக்கு அங்கால சமநிலைக்கு அங்கால கொண்டு போகக்குள்ள சமநிலை எப்படி இருக்கின்றதோ அதற்கு எதிராக என்ன செய்யும், மாறும் என்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது நேருங்கிறதால மாற்றம் அடையாது. அப்போ இது எப்படி வாசிக்கப்படும்? எக்ஸ் ஆனது 8ஐ விட பெரிது, எக்ஸ் ஆனது 8லும் பெரிது. இப்போ கேள்வி என்னென்னு சொன்னால் திருப்தி செய்யும் எக்ஸின் எல்லா நேர் எண் தொடையும் எழுதுகன்னு சொன்னால் 8ஐ விட பெரிசங்கக்குள்ள 9 10 11 12 போய்கொண்டிருக்கும். எல்லாம் நேர் நிறையன் தான் வரப்போகுது. ஆனால் எக்ஸ் வந்து பெரிது, எதை விட பெரிது? 8ஐ விட பெரிது. இந்த சமன் வந்தால் தான் 8ஐயும் எடுக்கும். அப்போ 8ஐ விட பெரிதுன்னு சொன்னால் முதலாவது பெருமானம் 9, அடுத்தது 10 11 12 போய்கொண்டே இருக்கும். அப்போ நீங்கள் தீர்வுத்தோட இப்படி எழுதி போட்டு டொட்டட் போட்டால் அந்த பெருமானம் தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்குங்கிறத விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ 13வது கேள்வியை பாருங்க. எக்ஸினுடைய 5ஆம் அடுக்கு சய 4 சமன் 28 இருக்கு. தீர்க்குக அப்படின்னா எக்ஸின் பெருமானத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ தெளிவாக விளங்கி கொள்ளுங்கடா. இப்போ எக்ஸினுடைய 5ஆம் அடுக்கு அப்படியே இருக்க 4 கழிப்படுது. கழிப்படுற 4 சமனுக்கு மறுபுறம் கொண்டு போகும்போது 28 உடன் கூட்டுப்படுமா இல்லையா? கூட்டுப்படும். அப்போ 28 4 மத்தின 32. இது நீங்கள் ஓஎல்ல சுட்டிகளும் மடக்கைகளும் ஒன்று என்ற பாடத்தில் படிச்சிருக்கோம். இதில் அடுக்க பாருங்க 5 என்று சொன்னால் 32 எந்த பெருமானத்தை 5 தடவை போட்டு பெருக்கும் போது 32 வரும் என்று யோசிக்கணும். அது உங்களுக்கு தெரிந்த பெருமானம் தான் 2இன் 5ஆம் அடுக்கு. 2 5 தடவை போட்டு பெருக்கினா 32 வரும். இப்போ அடுக்குகள் சமன் என்று சொன்னால் அடி சமன். ஆகவே எக்ஸின் பெருமானம் 2 ஆக இருக்கும். அடி சமன் அடுக்கு சமன், அடுக்கு சமனண்டா அடி சமன் என்ற விதியை வைத்துக்கொண்டு இதனுடைய பெருமதியை காண முடியும். அப்போ எக்ஸின் பெருமதி 2 ஆக காணப்படும். இப்போ 14வது கேள்வி. பின்வருவனவற்றில் பொது மடங்குகளில் சிறியதை காணுங்க. போமாசி பார்க்க. இந்த போமாசி போக்காப்பே சம்பந்தமான கேள்விகள் வரும்போது டிரெக்டான ஆன்சர், நேரடியான விடை எழுதி கொள்ள முடியும். இது எப்படி இலகுவாக பார்ப்பதுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு இலக்கத்துக்கு போமாசி பாருங்கள். இலக்கத்துக்கு அப்போ 5 10 30 இல்லை, எல்லாம் 5 பாருங்க 30க்கு மாற்ற முடியும், 10ஐயும் 30க்கு மாற்ற முடியும், 5ஐயும் 30க்கு மாற்ற முடியும்ங்கிறதால போமாசி 30 என்று வரும். அப்படி தெரியாத மாணவர்கள் இலக்கத்துக்கு மட்டும் நீங்கள் டானா வடிவத்தை போட்டு
முதன்மை காரணியின் பெருக்கமாக எழுதி பார்த்தீங்க என்று சொன்னால் முதலாவது 2ஆல் பிரிக்கலாம். 5 அப்படியே வரும், இவர் 5 முறை, இது 15 முறை. இனி 2ஆல் பிரிக்க முடியாது, 3ஆல் பிரிப்படும், 5 அப்படியே வரும், 5 அப்படியே வரும், இது 5 முறை வரும். மீண்டும் எல்லாத்தையும் 5ஆல் பிரிக்கலாம், 1 1 1. அப்போ இந்த ஓரத்தில் வரதை பெருக்கினா 30 என்று வரும். அப்போ போமாசி 30. இல்லாட்டி சுட்டி வடிவத்தை வச்சு பார்க்கலாம், இல்லாட்டி ஒவ்வொன்றினுடைய மடங்குகளை வைத்து பார்க்கலாம். நிறைய மெதட் இருக்கு. அப்போ போமாசி எத்தனை 30ன்னு போட்டு தெரியா கணியத்துக்கு எப்படி டிரெக்டாக பார்க்கிறேன்னு சொன்னால் இங்கேயுமே இருக்கு, இங்கேயுமே இருக்கு, இங்கே ஏ வர்க்கம் இருக்கு. அந்த ஏ சார்பான தெரியா கணியத்தில் எங்கே அதிகூடிய பவர் அடுக்கு காணப்படுகின்றதோ அதுதான் போமாசி. அப்போ ஏ வர்க்கத்தில் இது அதிகூடிய அடுக்கு ஏ வர்க்கம். அப்போ ஏ வர்க்கம் என்று வரும். பி வர்க்கம் பியில் பி வர்க்கம் என்று வரும். ஸோ மொத்தமான போமாசி 30 ஏ வர்க்கம் பி வர்க்கம் என்று கிடைக்கும். சரிதானே? தெளிவாக பார்க்கணும். இப்போ 15வது பாருங்க, 7 சென்டிமீட்டர் ஆரை உடைய அரைக்கோள திண்மத்தின் மொத்த மேற்பரப்பளவை காணுங்க. அப்போ அரைக்கோள திண்மம் என்று சொல்றாங்க. இன்னொன்று பொள்ளரைக்கோளம், இன்னொன்று திண்மரைக்கோளம். இந்த 2 விஷயமும் வரக்கோள தெளிவாக விளங்கணும். பொள்ளரைக்கோளம் என்று சொன்னால் அதில் பரப்பை கேட்டால் 2πr வர்க்கம், திண்ம அரைக்கோளம் என்று சொன்னால் 3πr வர்க்கம் என்று தியரி படிக்கும் போது சொல்லி தந்திருப்பேன். அவை திண்ம அரைக்கோளம் என்று சொல்றதால பாருங்க, திண்மத்தின் மொத்த மேற்பரப்பு. அப்போ திண்ம அரைக்கோளம். அப்போ இதனுடைய மொத்த மேற்பரப்புக்கான சமன்பாடு தெரியணும், 3πr வர்க்கம். அப்போ 3 தர பையின் பெருமானம் 22 7 தர 6 7 தர 7 2 தடவை போட வேண்டும். அப்போ 7 7 வெட்டுப்பாட்டா 3 தர 22 66. அந்த 66 7ஆல் பெருக்கிக் கொள்ள வேண்டும். 7 தர 6 42, 4 மீதி 7 6 42 4 46. அப்போ 462 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று அதில் பரப்பளவு கிடைக்கும். சரியான பிள்ளை? அப்போ இவ்வளவும் உங்களுக்கு இன்றைய நாளுக்குரிய விடயம் காணும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு வீடியோவையும் 20 நிமிஷத்துக்கு குறைவாகத்தான் எடுத்தால் மாணவர்கள் பூர்ணமாக ஒரு விருப்பத்தோடு இன்ட்ரெஸ்டாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த காணொளி நான் நினைக்கின்றேன் 20 நிமிடத்துக்கு மேற்பட்டதாக போய்கொண்டே இருக்கும். ஆகவே நான் இத்தோடு ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இதில் மீதி பகுதியில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வழங்கப்பட்ட நேர சூசிப்படி அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அந்த வகுப்பில் உங்களுக்கு இதனுடைய மீதி பகுதிகள் சார்ந்த விளக்கங்கள் தரப்படும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.